ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 24,119 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 121 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 77,269 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 355 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 54,878 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 277 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 29,076 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 110 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 26,027 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 12,835 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 4,764 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் லஞ்சோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 25% வளர்ந்துருக்கு. 1,338 கோடி. இது போக 3 ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9,442 கோடியாக இருக்குது. 23% டவுன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 24% வளர்ந்துருக்கு. 1,795 கோடி. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 8.92 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் இயர் பேஸில் நெட் ப்ராஃபிட் 2% வளர்ந்துருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் 26 25 அந்த ஃபுல் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% விழுந்திருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3 ரூபா பர் ஷேர் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸும் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டோட்டல் ஈக்விட்டியோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. முந்தின வருஷம் 19,382 கோடியாக இருந்தது. இப்போ 21,720 கோடியாக இருக்குது. கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் 10,111 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பெட்ரோநெட் எல்என்ஜியோட ஷேர் ப்ரைஸ் 278 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் பெட்ரோநெட் எல்என்ஜி இப்போ இருக்க ட்ரெண்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் ஒரு மாட்ரேட்டான ரிசல்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பெருசாக மார்க்கெட்டில் ரியாக்ஷன் இருக்குமான்னு தெரியல. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா கத்தார் கூடலாம் அவங்க நிறைய டீல் போட்டிருக்காங்க. இப்போது இந்த சண்டையில் நடந்த பிரச்சனைனால அதெல்லாம் கிளியர் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கத்தார் எல்என்ஜி பிளானில் நடந்த சண்டேலே அதில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் இருந்துச்சு. அரௌண்ட் 15 to 17 சம்திங். ஆக்சுவலி அது வந்து 5 years டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க அதை கிளியர் பண்ணுறதுக்கு. அதை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டே எபோவ் 1 lakh crore மேலே போகுது. ஸோ அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பங்குகள் இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம். நெட் ப்ராஃபிட் இது கேஇஏ இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 25.5% வளர்ந்துருக்கு. 284 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19.3% வளர்ந்துருக்கு. 3,476 கோடி. எபிட்டா 26.7% வளர்ந்துருக்கு. 381 கோடி. மார்ஜின் 11% ஆட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கேஇஏ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா கெமிக்கல்ஸ் 2,132 கோடி லாஸ் இந்த Q4. நான் அதனால தான் சொன்னேன் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸில் மட்டும் அது மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து பெருசாக ஒன்றும் டாடா கெமிக்கல்ஸ் வந்து டேஞ்சரான கம்பெனின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஷார்ட் டைமில் அவங்க அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சைனாலேருந்து இவங்களுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட்டு கம்மியான ப்ரைஸில் வர்றது இவங்களுக்கு பெரிய தலைவலி. இந்த குவார்ட்டரில் வந்து லாஸ்ட்டில் போகிறதுக்கு லோவர் ஷோட் ஆஸ் ரியலைசேஷன் அது ஒன்று. அடுத்தது யூஎஸ் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேர்மெண்ட் சார்ஜ் 1,837 கோடி பேருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 182 கோடி ரைட் ஆஃப் டிஃபர் டேக்ஸில் ஏதோ போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷோட் ஆஷ் மார்க்கெட் கண்டிஷனும் ரொம்பவே வீக்காக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2% விழுந்திருக்கு. 3,438 கோடி. ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எபிட்டா 16% வளர்ந்துருக்கு. 274 கோடி. மார்ஜின் 9.32%லேருந்து 7.9% கம்மியாக இருக்குது. செக்மெண்ட் வைஸ் நீ பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி பிஸ்னஸ் அது ப்ரெஷரில் இருக்குது. 2,934 கோடியாக இருக்குது. ரெவன்யூ டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் தான் 1,082 கோடி லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 11 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 கோடி இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. லோக்கலைஸ்டு வேக்கம் சால்ட் கெப்பாசிட்டி மித்தாப்பூர் பிளான்ட்டில் 82,500 tons per annum நெக்ஸ்ட்டு 12 months ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி. இது டாடா கெமிக்கல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸு. ஆக்சுவலி கன்சாலிடேட் ப்ராஃபிட் வந்து 78% வளர்ந்துருக்கு. 1,830 கோடி. ரெவன்யூ ஒரு 10% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10,892 கோடி. 2 ரூபா பர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. June 12 ரெக்கார்ட் டேட். July 1 இது பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சீக்வென்ஷியல் பேஸில் 664% வளர்ந்துருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ 7% பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் இவங்களுக்கு கொஞ்சம் இம்பேக்ஷன் ஆயிருக்கு. என்னென்னா அந்த காஸ்ட் ப்ரெஷர், குறிப்பாக ஃபியூலு, டீசலு, பேக்கேஜ் பேக் சப்ளை கான்ஸ்டன்ட்ஸ், ருப்பி டிப்ரிசியேஷன், இது வந்து H1 ஃபினான்ஷியல் 27 இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஏசிசி, ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் இதில் எல்லாமே அது இம்பேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 43% வளர்ந்துருக்கு, 844 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11.2% வளர்ந்துருக்கு, 11,337 கோடி. ஸ்டாண்டலோன் சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 6,41,743 டன்ஸாக இருக்குது. இது போக எபிட்டா 37% வளர்ந்துருக்கு, 1,455 கோடி. எபிட்டா மார்ஜின் 12.8% வளர்ந்துருக்கு. ஸ்டாண்டலோன் லெவலில் Q4 நெட் ரெவன்யூ 0.4% இயர் பேஸில் வளர்ந்துருக்கு, எபிட்டா 24% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3.6% டிக்ளைன் ஆகிருக்கு. $3 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26 மொத்தமாட்டம் அவங்க $4 per ஷேர் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி $1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து $3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.15 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் ஏர்போர்ட்டில் மட்டுமே 17,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 40,000 கோடி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 8% வளர்ந்துருக்கு, 204 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அவங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 கோடி ஏதோ ஒன் டைம் சார்ஜில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து லேபர் கோட் ரிலேட்டட் சார்ஜஸில் அது ரிவர்சல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, $8.35. ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்து ஒரு $3.35. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22% வளர்ந்துருக்கு, 1,572 கோடியாக இருக்குது. 22% ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த Q4 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ க்ரோத் 12% வளர்ந்துருக்கு, மார்ஜின் 190 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். டிவிடெண்ட் மட்டுமே $11.70 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி, பட் வேல்யூஷன் நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து டாடா டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. MCX ஷேரு 3% விழுந்திருக்கு. செபியோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். சேர்மன் துஹின் காந்தபாந்தே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. குறிப்பாட்டு பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கமாடிட்டி டெரிவேட்டிவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க RBIயும் IRDAயும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி MCX விழுறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. 3% அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ட்ராப் ஆயிருந்துச்சு. கேம்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 11% வளர்ந்துருக்கு, 126 கோடி. ரெவன்யூ ஃபார் த குவார்ட்டர் 11% வளர்ந்துருக்கு, 395 கோடியாக இருக்குது. எபிட்டா 14.9% வளர்ந்துருக்கு, 183 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 46.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்டர்பிரைஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 11% வளர்ந்துருக்கு, குவார்டர் பேஸில் 1.3% வளர்ந்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ரெவன்யூ குவார்டர் பேஸிஸில் ஸ்டேபிளாக இருக்குது. எபிட்டா 183 கோடியாக இருக்குது, மார்ஜின் 46.5% இருக்குது. ஸோ நியூ SIP ரெஜிஸ்ட்ரேஷன் 46% வளர்ந்துருக்கு. லைவ் SIP க்ரோத் பார்க்கும்போது 17% வளர்ந்துருக்கு. மார்க்கெட் ஷேர் 64.1% இருக்குது. இந்த குவார்ட்டரில் 4 SIF லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மேடன் ஃபண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் SIFன்னு பார்க்கும்போது 6 இருக்குது. இன்னொரு 8 லான்ச் பண்ண இருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் 15.3% அவங்களோட என்டர்பிரைஸ் ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கேம்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். $4 per ஷேர் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 7 பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு வரும். ஜூலை 10 இது பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேம்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஓஹாட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q4 ப்ராஃபிட் 164 கோடி, 45 கோடி லாஸ்ட்லேருந்து 164 கோடி ப்ராஃபிட்டு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 30% வளர்ந்துருக்கு, 965 கோடி. இது போக எபிட்டா 225 கோடியாக இருக்குது, மார்ஜின் 8.6%லேருந்து 23.3% இருக்குது. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது 85 கோடி, இது ஒன் டைம் சார்ஜஸில் பேருக்கு, ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ரெகுலேட்டரி காம்ப்ளியன்ஸ் அது சம்மந்தம் பேருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓகாட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரீஜன் வைஸ் க்ரோத்னு பார்க்கும்போது எமர்ஜிங் மார்க்கெட் பிஸ்னஸ் 124% வளர்ந்துருக்கு. இந்தியாவோட பிராண்டட் பிஸ்னஸ் 18% வளர்ந்துருக்கு. நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன் குறிப்பாக UK மார்க்கெட் அது பார்க்கும்போது 20% வளர்ந்துருக்கு. ஐரிஷ் பிஸ்னஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூவில். ஓகாடோட க்ரோத் மொமெண்டம் பார்க்கும்போது அவங்களோட பைப்லைன் ப்ராக்ரஸ் கிட்டத்தட்ட 15 ஃபைலிங்ஸ், 13 அப்ரூவல், 23 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷத்தில்.
அது மட்டும் இல்லாமல் 11 ஃபைலிங் 16 அப்ரூவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கெமிக்கல் என்டிட்டி போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வந்திருக்காங்க. 4 ஃபைலிங்ஸ் ப்ளஸ் வந்து 1 அப்ரூவல். இது வந்து ஓகார்ட் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.